கொடுத்துருங்க, நாங்கள் அவங்கள ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு விசாரணை செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று காலையில் கொடுத்துருக்கோம், நேற்றுக்கு மத்தியானம் 1 மணிக்கு கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு மத்தியானம் காவல்துறை ஆணையாளரை பார்த்துருக்குறோம், அலுவலகத்தில் கொடுத்துருக்குறோம். இதன் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் நாளைக்கு அடுத்த கட்டமாக 30ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் பணியாற்றக்கூடிய பணியாளர்களை ஒருங்கிணைத்து அலுவலக வாயில் கூட்டம் நடத்தப்படும். அதிலேயும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கூட்டுறவு சங்க பதிவாளர் அலுவலகத்தில் எல்லோரையும் அழைத்து, இது நாளைக்கு தொழிலாளி சங்கம் இல்லை, இதில் கட்சி இல்லை, இந்த தொழிலாளி பாதிக்கப்பட்டுட்டான், நாளைக்கு இதே நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. 40 ஆண்டு காலம் இந்த நிறுவனத்தில் சர்வீஸ் ஆகி இந்த மாதம் 30ஆம் தேதி ஓய்வு பெற பணியாளருக்கு கொடுத்த இந்த நிறுவன பரிசு, இந்த இணைப்பதிவாளர் தேவி பிரியா கொடுத்த பரிசு அடி உத குத்து. இதை அடிக்க சொன்னது அந்த அம்மா, அடிச்சது தமிழ்வாணன். ஆகிய இந்த 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் ராஜன் சாமிநாதன். சென்னையின் பாரம்பரியமிக்க டியூசிஎஸ் நிறுவனத்தின் டியூசிஎஸ் திராவிட தோமுசாவின் பொதுச் செயலாளராக கடந்த 2015 முதல் பொறுப்பு வகித்து வருகிறேன். இப்போது தற்சமயம் செயலாட்சியராக இருக்கும் தேவி பிரியா என்பவர் 2021 காலவாக்கில் அவரது ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் சுமார் 45 லட்சம் ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் காஞ்சி கூட்டுறவு பண்டகசாலையில் பணி செய்த போது 81வது விதியின், அதாவது கூட்டுறவு நிறுவனங்கள் சட்ட அடிப்படையில் 81வது விதியின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலுக்கு கொண்டு போகி பண்டகசாலை பணிக்கே அனுப்பக்கூடாது என்ற நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் பண்டகசாலை பணி இல்லாத இடங்களில் பணி செய்து நவம்பர் 2025 முதல் சென்னை டியூசிஎஸ் நிறுவனத்தின் செயலாட்சியராக பொறுப்பு ஏற்று பணி செய்து வருகிறார். இவர் கடந்த தேர்தல் கால நடைமுறை காலமான மார்ச் மாதம் முதல் அதிகார வெறியோடு அடங்காத்தனமாக ஊழல் செய்து வருவதை அடிக்கடி, அதாவது அவர் என்ன தவறு செஞ்சாலும் ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டி வரும் திராவிட தோமுசாவின் பொதுச்செயலாகிய நான் தற்சமயம் மே மாதம் 2026 மாதம் ஜேபிசி எனும் கூட்டு கொள்முதல் குழுவின் விலைப்பட்டியலில் அதிகபட்ச விலைப்புள்ளி நிர்ணயித்து கிட்டத்தட்ட வெளிச்சந்தை விலையில் 85 ரூபா தான் கிலோ ரேட், அது மொத்த கொள்முதல் விலையில். ஆனால் அதை 127 ரூபாய்க்கு ஜேபிசியில் பர்ச்சேஸ் பண்ணி அதை மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 40 வித்தியாச தொகை அதிகபட்சம் 42 ரூபா அளவில் அந்த வித்தியாச தொகையை கிட்டத்தட்ட 25 லட்சம் முதல் 30 லட்சம் வரை ஒட்டு மொத்தம் 2.5 லட்சம் கிலோலேருந்து 3 லட்சம் கிலோ வரைக்கும் உண்டான அந்த மொத்த கொள்முதல் பொருளுக்குரிய அந்த லஞ்ச தொகையை அவர் பெற்றதற்குரிய ஆவணங்களோடு கூட்டுறவு துறையின் செயலாளர், பதிவாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், கூடுதல் பதிவாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களுக்கு டிஎஸ் திராவிட தோமுசாவின் சார்பாக நான் ஆதாரத்தோடு மனு அளித்த பிறகு என் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வரும் திருமதி தேவி பிரியா என்பவர்கள் என்னுடைய சக பணியாளராக சக நிர்வாகியாக பணி செய்து வரும் என் பிரபாகரன் என்ற எனது பொருளாளராகிய நிர்வாகியை கடந்த திங்கட்கிழமை இரவு மாலை 5:10 மணிக்கு அவரது அறைக்கு அழைத்து அநாகரிகமாக, அதாவது ஒரு பெண் பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசி அநாகரிகமாக அவர் நடத்துவதோடு அடியாட்களாக செயல்பட்ட பொது மேலாளர், டிஎஸ்எஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர், இவரும் ஒரு அரசு அலுவலர் தான், பொது மேலாளர், அவர்கள் என்னுடைய இன்னொரு முகத்தை நீ பார்க்கிறியான்னு கேட்டு அடித்து, பைப்பால் அடித்து அவரை காயப்படுத்தி ராஜன் சாமிநாதன் என அசிங்கமான வார்த்தையை சொல்லி அவன் பெரிய அவனுக்கு நீ துணை போறியா, அவனுக்கு எதிராக லெட்டர் எழுதி கொடுங்க, இல்லை அவனுக்கு அவதூறாக அவன் ஏதாவது தவறு செய்கிறான்னு சொல்லி நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு மிரட்டி இவர் கையெழுத்து போடாததுனால பைப்பால் அடித்து துன்புறுத்தின என்னுடைய நிர்வாகியின் என்னோட அருகில் இருக்கிற இந்த நிர்வாகியை தான் அவர் அடித்து துன்புறுத்தினது. அவருடைய நிலைமையை இப்போ உங்கள்கிட்ட விரிவாக சொல்லுவாங்க. ஒரு அரசு அலுவலர், கிட்டத்தட்ட கூட்டுறவு சரித்திரத்தில் மட்டும் இல்லை, அரசு சரித்திரத்திலேயே ஒரு கூட்டுறவு அலுவலர், அதாவது அரசு அலுவலர் சக தொழிலாளர்களை
ரவுடிசியம் பண்ணி அடித்து அவர் செய்கிற ஊழலுக்கு உடந்தையாக வாங்க அப்படிங்கிறது மிரட்டுறது இதுவே முதல் முறையாக இருக்குது. இந்த குற்றச்சாட்டுங்கிறது வந்து கடுமையான குற்றச்சாட்டாக தொழிலாளர் வர்க்கம் கருதுது. இதில் இவங்க அடாவடித்தனம் பண்ணி அடித்து துன்புறுத்திய ரவுடி ஆஃபீஸரான கே தேவிப்பிரியா, கு தமிழ்வாணன், தேவிப்பிரியாவின் ஓட்டுநர், அவர் வெளிநபர், அவர் ஒன்றும் ஸ்டாஃப் இல்லை, அந்த ஓட்டுநர், 3 பேருமே காவல்துறையில் நாங்கள் வழக்கு பதிவு பண்ண சொல்லி மனு கொடுத்துருக்கோம். அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்க பணி நீக்கம் செய்யணும்னு அனைத்து தொழிலாளர்கள் சார்பாக டிஎஸ் திராவிட தொகுப்பு சார்பாக ராஜன் சுவாமி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 86 நான் வேலை செய்கிறேன். 2016 வரை 40 வருஷம் ஆச்சு. பிரபாகரன் என் பேர். நான் வந்து 86 அப்பார்ட்மெண்ட் ஆனேன். இந்த மாதம் நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன். எனக்கு வந்து இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. நான் வந்து டெய்லி கையெழுத்து போட்டு நான் அங்கே வேலை செய்திருந்தேன். ஒரு 22/6/26 அன்று 5:05 என்னை வந்து செயலாட்சியருடைய ஓயை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டார். உன்னை வந்து மேலே கூப்பிட்றாங்க. நான் போனதுக்கு போன உடனே தரக்குறைவாக பேசினாங்க. என்னை பற்றி வெளியில் என்ன பேசுகிறேன், இன்னும் தரக்குறைவாக பேசுகிறேன். நான் அதெல்லாம் பேசுகிறேம்மா, நான் ஏம்மா பேச போகிறேன், நான் உட்காந்துருக்கேன்னா இல்லை செயலாட்சியாளர் தேவிப்பிரியா, நான் அது போல் பேசக்கூடிய ஆள் கிடையாதுமா, நான் 40 வருஷம் நான் வேலை செய்கிறேன், என் மேலே எந்த குற்றச்சாட்டு கிடையாதுன்னா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா, நீ உங்ககிட்ட நான் மயில் பேசுறது ஒருத்தர் தேவையா அப்படியா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. நான் வந்து அதெல்லாம் பேசாதம்மா, என் வயசுக்கு 60 வயசு ஆகிப்போச்சு, இந்த வயசெல்லாம் பேசாதீங்கம்மா, உனக்கு ஏன்டா நான் மரியாதை தரணும் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற ஜிஎம் வந்து ரூமுக்கு வர சொன்னார். ரூமுக்கு போனவுடனே அவர் பைப் எடுத்துக்கிட்டாப்புல. பைப் எடுத்துக்கிட்டு என்னடா அந்த அம்மா பற்றி தரவராக பேசினுக்கிறேம்மா அண்ணா, அது போல் நான் பேசலை சார், நீ யாரோ தப்பாக சொல்லிக்கிறாங்க, வேணா நேருக்கு நேராக அவங்க சொன்னவங்கள சொல்லுங்கள், நான் சொன்னேன்னு என்னை நிரூபிக்க சொல்லுங்கள் ஆனால் நான் சொன்னேன். அதுக்கு வந்து நீ என்னடா உனக்கிட்ட நான் நிரூபிக்கணும், நீ யாரா நீ அது வந்து டிரைவர், செயலாட்சியாளருடைய டிரைவரு கையை பிடிச்சி ஒரு துணியை அவுக்க வந்தார். நான் கத்தினேன், என்னை அடித்த உடனே நான் கத்தின உடனே அவர் என்ன செய்தார், துணி அமுக்க வந்தார். நான் தட்டி விட்டேன். கத்தாத தொலைச்சிடும் ஒன்று, இந்த பெண் மயிலானி அமுக்க வந்தாங்க. நான் தட்டி விட்டேன். சவுண்டு வெளில போகுதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு இதில் அங்கே ஒரு ஓப்பன் இருந்தது, அதை மூடி மறைச்சாங்க. மறைச்ச உடனே நான் என்ன சொன்னீங்கன்னா, சார் இது வந்து என்னுடைய வயசுக்கும் இது நான் செய்த சேவைக்கு தான் நீங்கள் பரிசாக. இல்லை நீ என்னடா நீ வந்து ரேஷன்களை திருடி சம்பாதிக்கிற, நீ என்னடா நான் இது பண்ணுறேன் நான் ஒரு அதிகாரி கேட்டேன். நான் அது போல் இல்லை சார், என்னுடைய சர்வீஸ் புக்கை பாருங்கள், என்னை இது பாருங்கன்னு நான் சொன்னேன். நீ என்னடா சர்வீஸ் புக் எப்படா நீ வந்து ரிட்டையர்ட் ஆக போகிற, அவங்க கூட நீ எல்லாமே நீ தானே அவங்க கூட இருக்கிறியாம கேள்வி எல்லாமே உங்கள் ஆளுங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை சார், அவர் ஒரு செயலாளர், நான் ஒரு பொருளாளர், அவர் கூப்பிட்றதுல நான் வருவேன் செய்வேன். அந்த கலைஞர் பிறந்த நாளைக்கு வந்தது ஒரு வருஷம் பண்ணுறது தான் இது. என்ன நீ அவர் பெரிய தியாகி, அவருக்கு நீங்கள் ஒரு தியாகி, நீ படம் வந்தியா அப்படின்னு கேட்டாப்புல. இந்த படம்லாம் நீங்கள் இது போல் சம்பாரிச்சு இது போல் செலவு பண்ணிக்க படா. ஆமாம், இவர் வந்து பல பிரச்சனைகளை வெளியிலலாம் ஃபோக்கஸ் பண்ணதை தொட்டு இவரை அடக்கிறதுக்கு என்ன வந்து பயன்படுத்துகிறாங்க. நான் அப்போ தான் தோணுது, இவர் மேலே நான் சொல்கிறேன் இதெல்லாம் எழுதி கொடுங்க அண்ணாப்பில். நான்லாம் எழுதி தர மாட்டேன், வேணும்னா கையெழுத்து மட்டும் போடுவேன். நான் கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன், உன்னை கொலை பண்ணிடுவேன். நான் 60 வயசாகி போச்சு, கொலை பண்ணான்னு அவனுக்கு திருப்பி அடித்து இது வெளியில் சொன்னீங்கன்னா உன் குடும்பத்துக்கு ஆபத்து, உன்னை இது பண்ணுவேன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இட்டுன்னு வந்து வெளியில் வந்து நிற்காங்க. நம்ம போகும்போது என்னடா போகிறேன்னு கேட்டாப்புல. எம்டி உட்காந்துருக்காங்க. எம்டி வந்து இங்கே வாடா, ஏம்மா என் வயசு என்னம்மா உங்கள் வயசு என்னம்மாண்ணா, உனக்கு என்னடா நான் மயிர் இது பண்ணுறது, நீ ஒழுங்கா நில்லு சொல்லுங்கள், நீ அவன் பேரில் நீ கொடுக்க மாட்டியா, நான் கொடுக்கலாமா, சரி நீ போ, இவனை ஒழுங்காக போய் விட்டு வாங்கன்னு சொல்லி டிரைவர் விட்டு வெளியில் விட்டு என்னை வண்டி ஆண்டு எடுத்துன்னு வந்து விட்டாப்பல. விட்டுட்டு ஒழுங்காக நீ வேலையை யார்கிட்ட சொல்லக்கூடாது, யார்கிட்ட வெளியில் சொல்லக்கூடாது,
உனக்கு ரிட்டையர்மெண்ட் நான் 29, 30 நான் வரணுமே 3 நாள் லீவ் ஆச்சேன்னா நீ வர தேவையில்லை, அவன் வீடு தேடி வரும். இந்த விஷயத்த சாமிநாதனுக்கோ மற்றவங்களோ தெரிவித்தோம்னா உனக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்கள நான் தூக்கிடுவேன் அப்படின்னு டிரைவர் சொன்னாப்புல. அவன் பேர் ரத்ன கணேஷ் சார். அதனால் நான் வந்து பயந்துட்டு இவங்ககிட்ட யாருக்குமே சொல்லலை. 23ஆம் தேதி தான் இவங்ககிட்ட சொன்னேன். இந்த முக்கியமாக இந்த பிரச்சனை வந்து இவருடைய இதுக்கு நான் துணை போகலை. அவர் வந்து ஏதோ பண்ணுறாரு. ஆனால் நாங்கள் ஒரு சங்கத்தில் இருக்க ஒரு இதுக்காக அவர் கூப்பிட்றதால நாங்கள் வருவோம் போவோம். அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தான் தெரியும். சங்கத்தில் எதனா விசேஷம் இருந்தால் நாங்கள் கூட நிற்போம். எல்லாம் சேர்ந்து எல்லா தொழிலாளர்களும் சேர்ந்து தான் செய்கிறேன்னு கண்டி நான் தனிப்பட்ட முறையில் நானோ தனிப்பட்ட முறையில் அவரோ செலவு பண்ணல. ஆமாம், அவருடைய வந்து அவர் சம்பாதிக்கிறது இவர் தடுக்கிறாருன்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பண்ணுறாங்க. தோமுசா இருக்கிறதுனால ஒன்றும் இல்லாமல் தோமுசா இல்லாக்கட்டி விட அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கை இவர் வந்து வெளியில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஃபோக்கஸ் பண்ண தொட்டு அதோடைய வெறுப்பை மற்றவங்க மேலே காட்டுறாங்க. மிரட்டினது தேவி பிரியா, அடித்தது வந்து தமிழ்வாணன், கையை பிடிச்சது வந்து டிரைவரு. மிரட்டினது தேவி பிரியா வந்து செயலாட்சியர் எம்டியாக இருக்காங்க. எம்டி இணைப்பதிவாளர். அவர் வந்து ஜிஎம் ஜெனரல் மேனேஜர், பொது மேலாளர், அவர் துணைப்பதிவாளர், இணைப்பதிவாளர், தமிழ்வாணன், பொது மேலாளர். அவர் தான் என்னை அடித்தது. அந்த டிரைவர் பேர் வந்து சார் அவுட் சோர்சிங் டிரைவர். அவர் வெளிநபர். அவர் பேர் வந்து இந்த அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் வெளிநபர். அந்த மாதிரி பர்சனலாக வச்சுருக்காங்க. பேர் டிரைவர் ரத்ன கணேஷ். அவர் தான் எனக்கு கையை பிடிச்சாரு. அவர் தான் என்னை மிரட்டினார். என்னை வந்து நீ வீட்டில் எப்படி இருக்க பார்ப்போம், நீ வெளியில் வந்து சொன்னீங்கன்னா சாமிநாதன் கூட பழகக்கூடாது, சாமிநாதன் கூட போகக்கூடாது. இது உண்மை, நான் பொய் சொல்லலை. தலைவர் பிறந்த நாளுங்கிறது வந்து சார் எப்போதுமே ஒவ்வொரு கூடுதல் விலைக்கு பண்ணாங்க ஒரு புகார் அடிச்ச ஒரே காரணத்துக்காக தான் அவங்க மேலே இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நிச்சயமாக சார். இந்த அம்மா வந்து இங்கே டிசிசி செலக்சியில் கொண்டு வரதில் வந்து நானும் ஒரு பங்கு வகித்தேன் சார். வந்த பிறகு அவங்க ஊழல் செய்கிற பிறகு அதை அனுமதிக்கிறதுக்கு என் மனசாட்சி இடம் தரல. ஏன்னா இது 563 தொழிலாளிகள் வேலை செய்கிற ஒரு கூட்டுறவு நிறுவனம். இது கிட்டத்தட்ட 1904 ஆரம்பித்த நிறுவனம். இதோடைய பேரும் புகழும் இந்தமாரி ஒரு செயலாட்சியர், அதாவது தேவி பிரியா போல செயலாட்சியர் கெட்டு போகக்கூடாதுன்றதுனால பல முறை நேர்லையும் கடிதம் மூலமும் தனியாக அவங்க கையில் சொல்லி இந்த மாதிரிலாம் ஊழல் குற்றச்சாட்டு செய்யாதீங்க, நீங்கள் வந்தது பிஸ்னஸ் செஞ்சு டெவலப் பண்ணுங்கள் நிறுவனத்துன்னு நான் பல முறை சொல்லி கூட அந்த அம்மா கேட்காத நிலையில் தான் அது எப்போ தீவிரமாகி போச்சுன்னா மார்ச் 3, அதாவது அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அறிவித்த பிறகு அவங்க வந்து தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைஞ்ச பிறகு தான் இந்த ஊழலும் அதிகமாகிடுச்சு. அதிகார திமிரால் தொழிலாளர் அடக்குமுறை அதிகமாகிடுச்சு. நாங்கள் எப்போதுமே ஜூன் 3 தலைவர் கலைஞருடைய பிறந்தநாளை கொண்டாடுறது வழக்கம். நாங்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தொழிற்சங்கமும் அவங்களுடைய தலைவர்கள் பிறந்தநாளையோ அல்லது நினைவு தெரிஞ்சோ கொண்டாடுவது வழக்கம். அதுக்கு வந்து முறையாக அந்த அம்மாட்ட ஃபோனில் நாங்கள் தகவல் கேட்டு தான் நம்ம செய்வோம். ஆனால் இந்த முறை ஃபோனில் தகவல் கேட்ட மீறியும் கூட எப்படி செஞ்சீங்கன்னு எங்களுக்கு குறிப்பானை கொடுத்து ஒவ்வொரு தொழிலாளிக்குமா எனக்குமா அவங்க விளக்கம் கேட்கும்போது நான் சொன்னேன், உங்கள் கையில் நான் ஃபோனில் அனுமதி வாங்கி தான் நாங்கள் செஞ்சோம். அப்படி செய்கிறத இப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபோனு நீங்கள் பேசுகிற ஆதாரத்தையும் நான் உங்கள் கூட நான் அந்த என்னுடைய குறிப்பானைக்கு கூட அந்த பதிலை நான் இணைச்சிருக்கேன், அதை பாருங்கள் அப்படின்னோன்னா அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபமாகி போச்சு. அப்போவே நான் சொல்கிறதுக்கு வந்து அடிமைத்தனமாக இனி வருங்காலில் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அவங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி இவ்வாறு செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைய வரைக்கும் எந்த வித குறிப்பானையோ இல்லை வழிகாட்டு நெறிமுறையோ கூட்டுறவு நிறுவனங்கள் மட்டும் இல்லை டிசி நிறுவனத்திலையும் வெளியிடலை. அப்படி வெளியிடாத ஒரு விஷயத்துக்கு நாங்கள் எப்படி முன் அனுமதி எழுத்து மூலமாக கேட்க முடியுங்கிறதுனால ஃபோன் மூலமாக கேட்டு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய விளக்கத்தை தெளிவாக பதிவு செஞ்சதுனால என்னுடைய தொழிலாளியாக எங்கள் சக நிர்வாகிகள் இருக்கவங்களையே நீ அந்த இடத்துல இருக்க முடியாது, தொலைச்சிருவேன், அவன் கூட சேரக்கூடாதுங்கிற மிரட்டின ஒரு தொடர்ச்சி தான் இது. பிரபாகரன் விஷயத்துலேயும் அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இந்த பருப்பு கொள்முதலை பொறுத்த வரைக்கும் சார் மே மாதம் 2026க்கான அந்த ஜேபிசின்னு சொல்கிற கூட்டு கொள்முதல் குழுக்குண்டான விலை மொத்தமே வந்து வெளி மார்க்கெட்டை விட 10 முதல் 30% அதிகம். அதை வந்து என்னுடைய டாக்குமெண்ட் அடிப்படையில் ஆதாரத்தினுடைய அடிப்படையில் நான் பதிவாளர் செயலர் நம்ம கூட்டுறவுத்துறையின் செயலர்
மற்றபடி கூடுதல் பதிவாளர், அமைச்சர் உள்ள அத்தனை பேருக்குமே வந்து அனுப்பி இது விசாரணையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கூட விஜிலன்ஸ் நிறுவனத்துக்கும் அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் அனுப்பி அவங்களும் விசாரணையில் இருக்கிற அந்த சூழ்நிலையை எப்படி என் மேலே கோபமாக காட்டுறது அப்படின்னு நினச்சது அந்த அம்மா, அதாவது செயலாட்சியர் தேவிப்பிரியா என்னை கூப்பிட்டு கேட்டிருந்தா அதுக்கு தகுந்த விளக்கமும் கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு உண்டான எது நடவடிக்கை நான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஆனால் ஒரு அப்பாவி, அதாவது பொதுவாக தோமுசா மட்டும் இல்லை, அனைத்து தொழிற்சங்கத்துக்குமே நம்பிக்கையான நல்ல நண்பரான பிரபாகரன் என்ற அந்த பண்பாளரை அந்த அம்மா கூப்பிட்டு அடித்தது மட்டும் இல்லை, அந்த பெண்ணுக்கு உரிய இலக்கணத்தை மீறி அந்த வார்த்தை பயன்படுத்தி அடிங்கடா இவனை அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கும் பக்கத்து அழைச்சிட்டு போனதுங்கிறது வந்து தொழிலாளர் வர்க்கம் இது வரைக்கும் சந்திக்காத ஒன்று. இந்த கேவலத்தை செஞ்ச அரசு அலுவலருங்கிறத வந்து அலுவலகத்தை விட ரவுடி ஆஃபீஸருங்கிறத இப்போது இந்த சம்பவம் வந்து நிரூபிச்சிருக்கு. இதனால் காவல்துறையும் அரசும் அந்த அம்மா மேலே எஃப்ஐஆர் வழக்கு பதிவு பண்ணி பணி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுல நாங்கள் தொழிற்சங்கவாதிகள் மட்டும் இல்லை தொழிலாளர்களும் உறுதியாக இருக்கோங்கிறது என்னுடைய வேண்டுகோள் சார், என்னுடைய கோரிக்கை கூட. இது போல் 1904 ஆரம்பித்த திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தில் எவ்வளவோ அதிகாரிகள்லாம் இருந்திருக்காங்க. எல்லோரும் வந்து நல்லது பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அதிகாரி இது மாதிரி ஒரு கேவலமான செயலை ஒரு தொழிலாளியை உள்ளே வச்சு அடித்து பழி வாங்குற போக்கில் போனது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை தோமுசா பேரவை சார்பில் நாங்கள் கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். என்னுடைய பெயர் TUCSB சீனிவாசன், அண்ணா தொழிற்சங்க பேரவையுடைய கூட்டுறவு பிரிவு கூட்டுறவு நியாய விலைக் கடையுடைய மாநில செயலாளர். நான் இந்த நிறுவனத்தில் 40 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். எங்களுடைய வரலாற்றில் இந்த சர்வீஸில் இந்த நிறுவனத்துக்கு எவ்வளவோ அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. எல்லோர தொழிலாளியும் ஒட்டுமொத்தமாக தொழிலாளியாக தான் பார்ப்பாங்க. தொழிற்சங்கம் வேறு, பணிகள் வேறு, நல்ல முறையில் நடந்து கொள்வாங்க. இதுவரை இருந்த இணைப்பதிவாளர்களில் இந்த மாதிரி ஒரு இடைப்பதிவாளர், அதாவது தொழிற்சங்கத்துடைய ஒரு பொருளாளர் என்கிறது கூட விட்டுருங்க, ஒரு தொழிலாளரை இன்னொரு துணை பதிவாளர் உள்ள ரூமில் கூப்பிட்டு அவர் மீது செயலாளர் என்ன தவறு செய்கிறாரோ அது செயலாளரை கூப்பிட்டு லெட்டர் எழுதிக்கலாம், கடிதம் வாங்கலாம், அது அவருடைய உரிமை, அதிகாரியுடைய உரிமை. ஆனால் அதை மீறி வேறொரு நபரை விசாரணை என்கிற பெயரில் ரூமுக்கு அழைத்து ரவுடியசத்தை கையாண்ட முதல் பெண் அதிகாரி இந்த தேவிப்பிரியா தான். இவர்கள் மீது அதே போல துணை பதிவாளர், அவருக்கு இவங்க கீழே உள்ள அதிகாரி அந்த துணை பதிவாளர் தமிழ்வாணன், 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு பிரபாகரன்கிறவர் ஒரு நல்ல நண்பர். அவர் வந்து தோமுசா சங்கத்தில் பொருளாளர் இருக்காரு. எல்லாரோடையுமே நட்பாக பழகக்கூடியவர். ஏன்னா நானும் அவரும் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஒன்றாக பணிபுரிந்து இருக்கிறோம். அதற்கு முன்பு விருகம்பாக்கத்தில் ஒரு கூட்டுறவு நியாய விலைக் கடையில் ஒன்றாக பணிபுரிந்து இருக்கிறோம். நல்ல நண்பர் அவர். அவரை இந்த அளவுக்கு கேவலமாக ரோட்டில் போய் பாருங்க, ஒரு பழுப்பை எடுத்து அடித்து ஒரு கூட்டுறவு நிறுவனம், அதாவது சென்னை தமிழ்நாடு, அதாவது சவுத் மெட்ராஸ் உள்ள 293 கூட்டுறவு நியாய விலைக் கடை நடத்துகிறோம், 11 எரிவாயு கிளைகள் நடத்துகிறோம். அதுக்கு உண்டான ஒரு அதிகாரி செய்த காரியம் இந்த காரியம். அவருக்கு கொலை மிரட்டல் விடுகிறது அவருடைய டிரைவர், இந்த செயலாட்சியராக இருக்கக்கூடிய தேவிப்பிரியா அவங்களுடைய டிரைவரை வைத்து மிரட்டி பின்னால் கைகளை கட்டி உருட்டு பழுப்பால் துணை பதிவாளர் அடித்திருக்கிறார் அந்த ரூமில். ஆனால் இவர் வரும்பொழுது அந்த ரூமில் கேமரா இருக்கிறது, டைம் இருக்கிறது, ஃபுட்டேஜ் எடுத்து போலீஸ் விசாரணையில் இதெல்லாம் விசாரிக்கணும். நாங்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலும் காவல்துறை ஆய்வாளர் அவர்களிடத்திலும் மனு கொடுத்திருக்கிறோம். இதை நல்ல முறையில் இந்த புதிய அரசாங்கம் லஞ்ச லாவண்யம் இல்லாத இந்த அரசாங்கம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த லஞ்ச லாவண்யம் வச்சுக்கிற அதிகாரியை வச்சிருந்தா இந்த கூட்டுறவுத்துறை எப்படி உருப்படும்ங்கிறத இந்த முதலமைச்சர் அவர்களும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளர் அவர்களும் கூட்டுறவு சங்க பதிவாளர் அவர்களும் கூட்டுறவு பணி நுகர்வோர் பணிகள் அவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் புகார் அனுப்பியிருக்கிறோம். இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை செய்து ஒழுங்கு நடவடிக்கை இவர்கள் மீது எடுக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் 67 இணைப்பதிவாளர் இருக்கிறார்கள். இவர் ஒருவர் இந்த தண்டனையை பார்த்தால்தான் அடுத்த இணைப்பதிவாளர்கள் எல்லோரும் ஒழுங்காக இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இனி எல்லா இணைப்பதிவாளர்களும் இந்த நடைமுறையை கடைபிடிப்பார்கள். தொழிலாளிகள் வேலை பார்ப்பதற்கு சரியாக இருக்காது. ஆகையால் இதன் மீது பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் நன்றாக இந்த செய்தியை வெளியிட்டு
நீங்கள் புகார் கொடுங்க, நாங்கள் அவங்கள ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு விசாரணை செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று காலையில் கொடுத்துருக்கோம், நேற்று மத்தியானம் 1 மணிக்கு கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு மத்தியானம் காவல்துறை ஆணையாளரை பார்த்துருக்குறோம், அலுவலகத்தில் கொடுத்துருக்குறோம். இதன் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் நாளைக்கு அடுத்த கட்டமாக 30ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் பணியாற்றக்கூடிய பணியாளர்களை ஒருங்கிணைத்து அலுவலக வாயில் கூட்டம் நடத்தப்படும். அதிலேயும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கூட்டுறவு சங்க பதிவாளர் அலுவலகத்தில் எல்லோரையும் அழைத்து, இது நாளைக்கு இந்த தொழிலாளி சங்கம் இல்லை, இதில் கட்சி இல்லை, இந்த தொழிலாளி பாதிக்கப்பட்டுட்டான், நாளைக்கு இதே நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. 40 ஆண்டு காலம் இந்த நிறுவனத்தில் சர்வீஸ் ஆகி இந்த மாதம் 30ஆம் தேதி ஓய்வு பெற பணியாளருக்கு கொடுத்த இந்த நிறுவன பரிசு, இந்த இணைப்பதிவாளர் தேவி பிரியா கொடுத்த பரிசு அடி உத குத்து. இதை அடிக்க சொன்னது அந்த அம்மா, அடிச்சது தமிழ்வாணன். ஆகிய இந்த 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.